வணக்கம் நண்பர்களே. பராசக்தி படம் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு. போஸ்ட்பான் ஜனநாயகன் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து ரொம்ப இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி காலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தணிக்கை குழுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ரிசல்ட் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா இங்கே வாட் எவர் இட் மேபி இப்போ 9 கொடுத்தீங்கன்னா மேபி 10ஆம் தேதி படம் வரலாம், இல்லை 11ஆம் தேதி வரலாம். ஏன் 9ஆம் தேதி காலையில் கொடுத்து 10ஆம் தேதி காலையில் படம் வருதுன்னா டைரக்ட் கிளாஷ் வித் பராசக்தியாக தான் இருக்கும். ஆனால் இதோட இம்பேக்ட் எங்கே தெரியுமா முடியும்? எஸ்கேவுடைய பராசக்தி உண்மையிலேயே வந்து எஸ்கே தான் இப்போ ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன் நம்ம சொல்லலாம். பட் பிஹைண்டில் என்னென்னவோ சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய்யான்னு தெரில. உண்மையிலேயே அது உண்மையாக இருந்ததுன்னா அதற்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க. உண்மையிலே அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கு உண்மையாக இருக்கிறதுக்கான ரெகனைசேஷன் ரெப்புடேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் எஸ்கேக்கு. அதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. ஏன்னா ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தணிக்கை குழுவுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட்டு நீதிமன்றம் இதெல்லாம் அவ்வளோ பெரிய கனெக்டிவிட்டியே கிடையாது. ஓகேங்களா? ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதோடைய பிரிண்ட் ஏதாவது உள்ளே விட்டுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு படம். அதாவது என்ன சொல்கிறது, பாதிக்கு பாதி எல்லாம் இதில் பார்த்துருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆன் டைமில் எல்லா ஊர்லேயும் எல்லா கண்ட்ரிலையும் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் பெருசாக பாக்ஸ் ஆஃபீஸ். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவில் வந்து இவங்க பிஸ்னஸே பார்க்க முடியும். இப்போ ப்ரொடக்ஷன் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான் இப்போ இருக்கிறாங்க. நமக்கு கிடைச்ச தகவலின் பிரகாரம் எக்ஸ்தலத்தில் அஃபிஷியலாக நிறைய போட்ட விஷயங்கள் என்னென்னா ஜனநாயகன் படம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்பான் ஆயிடுச்சு, கண்டிப்பாக இது வந்து 9ஆம் தேதிக்கு மேலே தான் வரும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகம் கிடையாது. 9ஆம் தேதி வராது, 9ஆம் தேதி நைட்டும் வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தா அதுவும் டவுட்டு தான். மேபி அதிகாலை காட்சி அந்த மாதிரி வந்தாலும் வாய்ப்புகள் இருக்கலாம். மற்ற ஸ்டேட்டில், நம்ம ஸ்டேட்டில் அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 9ஆம் தேதிக்கு பதிலாக 10ஆம் தேதி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் ஒரு ஐடியாஸ் கொண்டு வராங்க. எது எப்படி இருந்தால் என்ன, பொங்கல் அப்படிங்கிறதே 14th போதுதானே பொங்கல் அப்படிங்கிறதே வருது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்தாலும் ஓகே தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவருடைய லாஸ்ட் மூவிக்கு இப்படியெல்லாம் பண்ணுறது இது வந்து எத்திக் கிடையாது. பார்க்கலாம், ஏதோ இது பொலிட்டிக்கல் கேம் பின்னாடி ப்ளே பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரியுது. பட் அதை பற்றியெல்லாம் நமக்கு ஐடியா இல்லை. இப்போதைக்கு ஃபேக்ட்டு ஜனநாயகன் வந்து 9th வந்து ரிலீஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு முடிவாகிற மாதிரி போயிட்டுருக்குது. தணிக்கை குழு என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஆமாம், நாளான்னைக்கு இல்லைங்களா? ஸோ பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி தான். பார்ப்போம். தேங்க்யூ.